அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன்லேருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மகா ஞானம் கூட, நம்ம இந்த பல பிறவிகள் கடந்து தான் இந்த ஒரு அரிதான இந்த மானுட பிறவி நம்மளுக்கு அந்த இறை சக்தி கொடுத்துருக்கு. இந்த மனித பிறவியில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு உயர்ந்த நோக்கம் பெரிய பதவி வைக்கணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்குகளாக அடையணும், மிகப்பெரிய செல்வந்தராகணும். சில பேருக்கு பேர் புகழ் இருக்கும், சில பேருக்கு அந்த பதவி மேலே இருக்கும், சில பேர் அதிகமான ஐஸ்வர்யம், சில பேருக்கு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு, சில பேர் அவங்களுடைய ஆன்மீக நிலையில் உயரணும்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கு. ஆனால் நம்ம இந்த மனித பிறவியை அடைந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, இறைவனை கண்டுபிடிக்கணும், இறை சக்தியை உணரணும். அந்த இறைவனை நம்ம கண்டுபிடிச்சு அந்த இறை உணர்வோட நம்ம சங்கமிச்சு நம்ம அந்த சாயுஜ்ய நிலைக்கு போகணும். இந்த சாயுஜ்ய நிலைனா என்ன? மனிதனும் இறைவனும் சங்கமிக்கிற நிலை. அந்த சாயுஜ்ய நிலைக்காக தான் நம்ம ஒவ்வொரு மனிதனும் கூட பிறவி எடுத்து வந்திருக்கோம். ஆனால் இந்த பிறவி எடுத்து மாயையில் கொஞ்சம் சிக்கிட்டு அவங்கள பார்த்து நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, நம்மளும் அச்சீவ் பண்ணோம். அந்த குழந்தை ரொம்ப கிரேட்டாக அச்சீவ் பண்ணுது, நம்ம குழந்தையும் கிரேட்டாக வரணும். அவங்க 2 வீடு கட்டிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க. இப்படி மற்றவங்கள கம்பேர் பண்ணி நம்ம இந்த லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த லைஃப் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? இன்னொரு ஜென்மம் நடக்கும். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, சாயோஜ்ய ஸ்திதி வரணும். இந்த சாயோஜ்ய நிலைங்கிறது நம்ம எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்திலே போய் சேருது. ஸோ அந்த மூலத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய நோக்கம் அதே பரம்பொருள்கிட்ட போகணும். நம்ம என்னன்னா இந்த மாயையில் நினச்சிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு போகிறோம். ஸோ இப்போ அந்த மூலத்துக்கு போகிறதுக்காக நம்ம என்ன பயணம் செய்ய முடியும்? அந்த பயணத்தில் இந்த லௌகீகம்லாம் நம்ம விட்டுருவோமா? பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஜென்மால நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கப்பட்டிருக்கோ அத்தனை கடமைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றணும். இந்த ஜென்மால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள்ல ஒரு நல்ல வளர்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும். உங்களுடைய கணவனா என்ன பொறுப்புகள் இருக்கோ, மனைவியா என்ன பொறுப்புகள் இருக்கோ, ஒரு பெற்றோரா என்ன பொறுப்பு இருக்கோ, இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன ஆற்ற வேண்டிய பங்கு இருக்கோ அதையும் செஞ்சு உங்களுடைய ஆன்மீகத்துக்குள்ள அந்த இறை உணர்வுக்குள்ள வளர்ந்து அந்த உள்ள காரணமற்ற அந்த இன்பத்தை உணர்ந்து உங்க கிருதயம் மலர்ந்து அந்த கிருதய சிம்மாசனத்துல அந்த இறைவனே அமரணும். அமரும் போது மட்டும்தான் அந்த சாயுஜ்ய ஸ்திதி கிடைக்கும். அந்த ஸ்திதி கிடைக்கும் போது நீங்க என்ன ஆகுவீங்கன்னா, இந்த ஜென்மமே தன்யமாயிரும். நம்ம பிறவி எடுத்து இந்த மனித பிறவியில இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய நோக்கம் இது 2வது. இந்த லௌகீக வாழ்க்கை இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும்னு என்னைக்குமே நாங்க சொல்லலை. இதெல்லாம் தேவை, ஏன்னா இந்த உலகத்துல. ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னொரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்கு டிராவல் பண்றதுக்கு நம்ம சாயுஜ்ய நிலையில பயணம் செய்வதற்கு நம்மளுக்கு அந்த இறை உணர்வு தான் தேவை. ஸோ நம்ம எல்லாரும் கூட அந்த சாயுஜ்ய ஸ்திதியை அனுபவிக்கணும். இறைவனோட சங்கமிக்கம்னா நமக்குள்ள அந்த கிருதயம் மலரணும். அந்த ஹார்ட் ஃப்ளவரிங் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய லௌகீக வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், ஐஸ்வர்ய பிரச்சனை இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனை இருக்கலாம், உறவுமுறைகள் பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் சரியாகும் போது உங்களுடைய ஈகம் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஈகம் ஃபுல்ஃபில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பரம் நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த பரம் நோக்கி பயணம் செய்யும் ஆரம்பிக்கும்போது அங்கதான் ஒரு உண்மையான ஆன்மீகம் மலருது. அங்க உங்களுடைய காரணமற்ற அன்பு உணர்ந்து அங்க இறைவனுடைய லீலைகளையும் இறைவனுடைய ஸ்பரிசங்களையும் உணர்ந்து அவருடைய மூலம் எங்கிருந்து வந்தோமோ அந்த பரம மூலத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும்.
நம் பிறவியின் நோக்கமே அந்த சாயூஜ்ய மகத்தான நிலையை அடைவதற்கு.